வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இம்மை மர்மங்கிற விஷயம் திருக்குறள்லே இருக்கு. திருமூலரே இதை பேசியிருக்காரு. ஸோ மகாவிஷ்ணு பேசினதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றம், செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சிட்டாரு, சமூக நீதிக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு தரப்புமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த விஷயத்தை பேசுறாங்களே தவிர, ஆனா உண்மையா இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யறதே கிடையாது. அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த விஷயத்த மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய வீவர்ஸுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிட்டா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது எப்பொழுதுமே நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மகாவிஷ்ணு சம்பந்தமான விஷயங்கள் நேத்திலேருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டா இந்த சமூகத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்காக இந்த மகாவிஷ்ணு பேசுனது 100% சரியா அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. அதை நாமளும் எதிர்க்கிறோம். ஆனா அதுக்காக இந்த மகாவிஷ்ணு பேசுனது ஒரு பெரிய கொலை குற்றம், செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு பேசுறதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. ஏன்னா ரெண்டு பக்கமுமே இது அரசியல் ஆக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் அந்த பேக் ஸ்டோரி தெரியாதவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 28 பரம்பொருள் அறக்கட்டளையை சேர்ந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் வந்து அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளி அந்த மாணவர்கள் முன்னாடி ஒரு பெரிய கூட்டம், சைதாப்பேட்டை மேல்நிலை பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்ன பேசுறாரு. அவர் அங்க கூட்டுந்தது எதுக்காக கூட்டிருந்தாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்க வந்து பேசக்கூடிய இந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் வந்து ரொம்ப கருணையற்றவர், அவருக்கு கருணை இருந்திருந்தா இந்த உலகத்துல வந்து அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதே இருந்திருக்காது. இப்ப பாருங்க, ஒருத்தவன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தவன் ஏழையா இருக்கான், ஒருத்தவன் ஹீரோவா இருக்கான், இன்னொருத்தவன் கஷ்டப்பட்டு இருக்கான், ஒருத்தவன் கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, பைக் ஓட்டுறான், கார் ஓட்டுறான், இன்னொருத்தவனால நடக்க கூட முடியல. ஸோ கடவுள் கருணையற்றவர். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா நாம போன ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்து நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. ஸோ அது ஆகஸ்ட் 28 பேசப்பட்ட விஷயம். ஆனா 4-5 நாள் கழிச்சு அந்த விஷயம் வந்து ரொம்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கு அப்புறம் அதற்கான எதிர்வினையும் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு குரல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் பேசக்கூடிய விஷயத்துல நமக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கு, நம்மளுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் பேசுறது தப்பு அப்படின்னா எந்த அடிப்படையில் தப்பு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாணவர்கள் முன்னாடி பேசுறவங்க எப்பொழுதுமே நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு தவறுக்காக தான் இந்த ஜென்மத்துல அதோடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்களுக்கு அது மோட்டிவேஷன் கிடையாது, அவங்கள டிமோட்டிவேட் பண்ற மாதிரி தான் ஆகும். நீ போன ஜென்மத்துல தப்பு செஞ்சுட்ட, அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து ஒரு கீழ் ஜாதியில பிறந்து போயிட்ட, இல்ல கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதிக்குள்ள பிறந்து போயிட்ட, நீ அதனாலதான் ஏழையா இருக்க அப்படின்னு பேசுறது எப்பொழுதுமே ஒரு முற்போக்குத்தனமான ஒரு வார்த்தைகளா ஒரு பேச்சா இருக்கவே முடியாது. அது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை இப்படி சொல்லலாம், இப்போ திருக்குறளே சொல்றாங்கல்ல இன்மை மறுமைன்னு இருக்குன்னு, அதை வந்து நம்ம பாஸ்ட் போன பிறவி கூட கம்பேர் பண்ணி பார்க்காம இந்த பிறவி கூட கம்பேர் பண்ணி அடுத்த பிறவி கூட ஒப்பிட்டு பார்த்தா அதுலயே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நீ இந்த ஜென்மத்துல நல்லது செஞ்சினா, நல்லவனா இருந்தினா உனக்கு அடுத்த ஜென்மம் இன்னும் சூப்பரா அமையும் அப்படின்னு சொல்றத நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா பார்க்கலாம். ஏன்னா அப்படி இருந்தாதான் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தை இளைய தலைமுறையை வந்து ஒரு நல்ல முறையில வழிநடத்துறதுக்காக அப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்காக நீ இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு வார்த்தை, அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இத மாதிரி ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல பேசுறது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்க இந்த உலகத்திலேருந்து என்ன விஷயத்த உள் வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுடைய புரிதல் என்னவோ அதை பொறுத்து அவங்க பேசுவாங்க. அவரு இந்த உலகத்தை அப்படி பார்த்துருக்காரு, ஸோ அப்படி பேசுறாரு. ஸோ அதை மாதிரி பேசாதவங்களே இங்க இல்லையா அப்படின்னா எத்தனை பேர் பேசுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் சமூக வலைதளம் முன்னாடி மோசமான கருத்துக்களை பேசியிருக்காங்க, தவறான கருத்துக்களை பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், அவங்களெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் கூட வெளியில இருக்க முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் அது மாதிரி மோசமான கருத்துக்களை பேசியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதை கண்டிக்கலாம், இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதையும் சொல்லணும். யாரு சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சொல்லலாம், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லலாம். ஆனா இப்போ இந்த விஷயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன் இந்த விஷயம் இவ்வளவு ஹைலைட்டடா மாறுது அப்படின்னா,
அந்த மகாவிஷ்ணு அந்த மாணவர்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியத்துக்காக தான் இந்த ஜென்மத்துல நிறைய பேருக்கு கை கால் இருக்க மாட்டேங்குது, ஊனமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க கூட்டத்துல நின்றுட்டு இருந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் அப்படிங்கிறவரு ஒரு பார்வை குறைபாடு உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து திரும்ப கேட்கிறாரு, நீங்க இப்படி மாணவர்கள் முன்னாடி பேசுறது தப்பு, இப்படி பேசக்கூடாது, இது மாணவர்களுக்கு நீங்க வந்து ஊக்கத்தை கொடுக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒரு ஆர்கியூமெண்டா பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வைரல் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த உடனே பொலிட்டிக்கலா மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா அது இப்போ இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புளுக்கு மத்தியில வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். ஸோ அவங்க ஓட்டை ஸ்கோர் பண்ணக்கூடிய கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிற டைம்ல உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்துட்டு, நான் இது ரொம்ப பர்சனலா ஒரு அமைச்சர் அப்படிங்கிற அந்த கிரேட்ல இல்லாம கீழே வந்துட்டு ரொம்ப பர்சனலா பேசுறாரு. என்னோட ஏரியாவிலே வந்துட்டு இப்படி பேசிட்டானா நான் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு கீழே இறங்கி வந்து பேசுறாரு. முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு அவரை கைது பண்ணும், அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசா எடுத்துட்டு போகப்படுது. உடனே ஒரு பக்கம் மகாவிஷ்ணுக்கு எதிராக ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா அவருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் இறங்குவாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு கூட்டம் இறங்கி மகாவிஷ்ணு பேசுனதுல என்ன தப்பு அப்படின்னு இங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தர் ஒரு பள்ளியில பேசிட்டாரு, அவர் பேசினது தப்பு அப்படின்னா இனிமே நீ பேசக்கூடாதுப்பா, இனிமே உன்னை நாங்க எங்கேயும் கூப்பிட மாட்டோம், இப்படிலாம் பேசினா நாங்க உன்னை வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவே கருதல, நீ இப்படி பேசக்கூடாது மாணவர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டா இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஆனா இதை இப்போ உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ குற்றங்கள் டெய்லி நடந்துட்டு இருக்கு, அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க முடியல, அவெல்லாம் எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த மகாவிஷ்ணுவை தேடி இப்ப நாங்க ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு அலையிற விஷயம் இருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் அப்படிங்கிறத நீங்களே இதை பார்க்குறப்பவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த மகாவிஷ்ணு எங்கேயும் ஓடி ஒளியில அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு அவரு ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த சொற்பொழி முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலியா வந்துட்டேன், திரும்ப தமிழ்நாடு வரேன், நான் எங்கேயும் ஓடிலாம் ஒளியில அப்படிங்கிற விஷயத்த அவருமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தேவையில்லாம ஒரு விஷயங்கள் வந்து இவ்வளவு பெரிய அரசியல் ஆக்கப்பட்டு அதை வந்து வச்சு சண்டை போடுறது அப்படிங்கிறது நம்மளை முட்டாளாக்கி ஏமாத்துற ஒரு விஷயமே தவிர அதை தாண்டி அதுல பெருசா பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பிடிச்சா நம்ம கேட்க போறோம், பிடிக்கல அப்படின்னா அதை ஒதுக்கிட்டு போறோம். நாளைக்கே வந்து மகாவிஷ்ணுவை எங்கேயும் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்காம எங்க பள்ளிக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த சைதாப்பேட்டை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியரையும் அசோக் நகர் மேல்நிலை பள்ளி அரசு தலைமை ஆசிரியரையும் டிரான்ஸ்ஃபரே பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க பேச அனுமதிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக. அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னா கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து மற்றவங்க மத்தியில மைனாரிட்டி பீப்புள் மத்தியில வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், நீங்க அவங்கள்ட்ட ஸ்கோர் பண்ணணும், உங்களுடைய ஓட் பேங்கிங் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. இதை ஒண்ணுமே இல்லாத ஒரு சப்ப மேட்டரை இவ்வளவு பெரிய அரசியலாக்கி குளிர் காயிருங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.